சீஸ் மில்க் ப்ராடக்ட்டில் வந்து பன்னீர்லேயும் சீஸும் நல்ல வந்து ப்ரோட்டீன் இருக்குது. எல்லாருமே பன்னீர் சீஸ் என்ன நினைக்கிறோன்னா அதில் ஃபேட் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து தவறான ஒரு ஃபேட்டுன்னே பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதில் ஃபேட் இருக்கிற அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. சீஸை நான் ஏன் சொல்கிறேன்னா, சீஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து அப்படியே கூட சாப்பிட முடியும். நம்ம வந்து ஒரு ப்ரெட்டில் வந்து நம்ம வந்து வச்சு சாப்பிட்றதோ, இல்லை வந்து ஏதாவது வந்து வேறு ஏதாவது ஒரு உணவுக்கு வந்து ஒரு சீஸை வந்து ஆட் பண்ணிக்கிறதோ, நம்ம வந்து எந்த விதமான குக்கிங்கும் இல்லாமல் சாப்பிட முடியும். கிட்டத்தட்ட 100 கிராமில் பார்த்தீங்கன்னா 30% மேலே உங்களுக்கு வந்து அதில் ப்ரோட்டீன் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதில் ஃபேட்டு இருக்குது. ஆனால் அந்த ஃபேட்டில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபில்லிங் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் அந்த உணவை சாப்பிடும் பொழுதே நமக்கு வந்து வயிறு ஃபில் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு சாட்டிட்டி அந்த ஃபில்லிங் கொடுக்கறதுனால நம்ம கார்போஹைட்ரேட் மாவுச்சத்தை எடுத்துக்கிறத நிச்சயமாக குறைக்கும். புரத சத்தும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து சீஸுக்கு அடுத்து வந்து ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டர் ஃப்ரூட், கோவா, கிவி இது 3ல் புரத சத்து ஜாஸ்தியாக இருக்குது. அவகாடோன்னு சொல்லக்கூடிய பட்டர் ஃப்ரூட்டில் புரத சத்து ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு ஃப்ரூட்டில் வந்து கிட்டத்தட்ட 3 கிராம் புரத சத்து இருக்குது. அதே போல் கோவா நம்ம வந்து கொய்யா பழத்தில் நல்ல வந்து புரத சத்து இருக்குது. அதே போல் கிவியில் நல்ல புரத சத்து இருக்குது. ஸோ பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பழங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.